வணக்கம் குழந்தைகளா. இன்னைக்கு நம்ம மழலை கதை புத்தகத்துல பார்க்க போற கதையின் பெயர் மழையை பெய்ய முடியாத குட்டி மேகம். ஒரு அழகான நீல வானத்தில் பஃபி என்ற ஒரு குட்டி மேகம் இருந்தது. அது பார்ப்பதற்கு ஒரு சிறிய பஞ்சு உருண்டை போல் மிகவும் மென்மையாக இருந்தது. பஃபிக்கு மற்ற பெரிய மேகங்களைப் போல மழையாக பெய்ய வேண்டும் என்று ஆசை. தூரத்தில் இருந்த பெரிய கருமேகங்கள் சடசட என்று மழையை தரையில் கொட்டின. பஃபி தன் உடலை நன்றாக பிழிந்து பார்த்தும் என்று முக்கி பார்த்தும் அதிலிருந்து ஒரு சொட்டு மழை கூட வரவில்லை. நான் மிகவும் சிறியவன், என்னால் பெரிய மேகங்களைப் போல மழையை தர முடியாது என்று பஃபி மிகவும் சோகமாக நினைத்தது. மெதுவாக காற்று வீசிய போது பஃபி ஒரு காய்ந்த தோட்டத்தின் வழியாக மிதந்து சென்றது. அங்கிருந்த நிலம் மிகவும் வறண்டு போயிருந்தது. அங்கே மலர் என்ற ஒரு சிறிய செடி இருந்தது. தண்ணீர் இல்லாததால் மலர் தன் தலையை தொங்கவிட்டு மிகவும் வாடி போயிருந்தது. மலரை பார்த்ததும் பஃபிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் இன்னும் ஒரு முறை முயற்சி செய்கிறேன் என்று பஃபி தனக்குள்ளே சொல்லிக் கொண்டது. பஃபி தன் மூச்சை அடக்கிக் கொண்டு கஷ்டப்பட்ட போது திடீரென்று டிக் டிக் என்று 2 சிறிய மழை சொட்டுக்கள் அதிலிருந்து கீழே விழுந்தன. உடனே மலர் மெதுவாக தன் தலையை உயர்த்தி மேலே பார்த்தது. நன்றி பஃபி, இந்த 2 சொட்டுக்கள் எனக்கு புதிய உயிரை கொடுத்தன. இப்போது நான் புத்துணர்ச்சியாக உணர்கிறேன் என்று மலர் சிரித்துக்கொண்டே சொன்னது. பஃபி இப்போது மகிழ்ச்சியுடன் வானத்தில் மிதந்தது. நம்முடைய ஒவ்வொரு சிறிய முயற்சியும் ஒருவருக்கு பெரிய உதவியாக இருக்கும் என்பதை அது புரிந்து கொண்டது. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.